சீனாவுக்குள்ளே சென்று எந்த இளைஞனிடமும் நீங்கள் மாசேதுங் நடத்திய நெடும் பயணத்தை பற்றி கேட்டு பாருங்கள், தெரியாது என்று ஒருவனும் சொல்ல மாட்டான். 10 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் ஒன்றாக திரண்டு நெடும் பயணத்தை நடத்தி முடிக்கிற நிலையில் 20,000 பேராக மாறிய அந்த அவலம் முழுவதையும் சொல்லுவான். ரஷ்ய புரட்சியை பற்றி நீங்கள் ருஷ்ய மண்ணில் இருக்கக்கூடிய எந்த இளைஞனையும் எந்த மாணவனையும் கேட்டாலும் அந்த வரலாற்றை அவன் சொல்லுவான். நண்பர்களே, இந்த மண் இந்த நிலையில் இருக்கிறது என்றால், இந்த மண் இந்த நிலைக்கு வருவதற்காக தங்கள் இரத்தத்தை தங்கள் வாழ்வை முற்றாக அர்ப்பணித்த மகத்தான மனிதர்களை மறந்து போனால் நம்மை விட நன்றியற்றவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? ஒவ்வொரு மனிதனையாக இன்றைய இளைய தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் மறக்க முடியாத மனிதர்கள் என்று 25 தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒன்றாக தொகுத்து ஒரு புத்தகமாக நான் எழுதினேன். மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பேராசிரியர் அந்த புத்தகத்தை வெளியிட்ட நேரத்தில் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், இதில் 6 பேரை நீங்கள் எழுதியதை நான் படிப்பதற்கு முன்பு வரை எனக்கு தெரியவே தெரியாது என்றார். நாட்டு விடுதலை குறித்து சுதந்திர தினத்தில் சிந்திக்கிற பொழுது 3 கட்டங்கள். 1, முழுக்க முழுக்க அகிம்சையை ஆயுதமாக ஏற்றுக்கொண்டு சட்டத்திற்கு எதிராக நின்ற காந்தியம். இன்னொன்று, துப்பாக்கி முனையில் உயிர் குடித்துத்தான் இந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை அச்சுறுத்தி வெளியேற்ற முடியும் என்ற சித்தாந்தத்தில் முழுமையான நம்பிக்கை கொண்ட பகத்சிங் போன்ற புரட்சியாளர்களின் படை. 3வது, இந்த மண்ணில் ஒரு 10 பேரை சுட்டு சாகடித்தால் நாட்டுக்கு விடுதலை கிடைக்காது, அல்லது காந்தியடிகளைப் போல உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தி கொண்டிருந்தால் நாட்டுக்கு விடுதலை கிடையாது. இந்த வலிமை மிக்க பிரிட்டிஷ் இராணுவத்தை எதிர்ப்பதற்கு வலிமை மிக்க ஒரு இந்திய இராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்று நாடு கடந்து சென்று INA என்ற இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி படை நடத்தினாரே நேதாஜி, அவருடைய வழி ஒன்று. 3 முனைகளில் இந்த தேசத்திற்கான போராட்டம் நடந்தது. ஆனால் நண்பர்களே, ஒன்றை சிந்தியுங்கள். பகத்சிங் போராடினார், 3 பேர் தூக்கு கயிற்றில் தொங்கினார்கள். அந்த பகத்சிங்கே நெஞ்சுக்குள் கதாநாயகனாக வரித்து வைத்துக் கொண்ட சந்திரசேகர ஆசாத் போராடினார். சந்திரசேகர ஆசாத்தை எத்தனை பேருக்கு தெரியும்? சந்திரசேகர ஆசாத் 14 வயது அவனுக்கு. அந்த 14 வயதில் 1919 மகாத்மா காந்தியடிகள் வேகப்படுவதற்கு காரணமானது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதை ஓரளவு நாம் அனைவரும் அறிந்திருப்போம். இன்றைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காகூரி ரயில் கொள்ளை, அந்த சதி வழக்கு, காகூரி சதி வழக்கு, இதெல்லாம் வரலாற்றில் மிக முக்கியமான இடங்களை பெற்றது. பட்டப்பகலில் நீங்கள் வந்து ரயிலில் அந்த ரயில்வே இலாக்கா ஒரு வாரத்தில் கிடைத்திருக்கிற பணம் முழுவதையும் கொண்டு வருகிற பொழுது அதை நேரம் பார்த்து பட்டப்பகலில் தன் ஆட்களோடு சென்று அந்த பணத்தை கொள்ளையடித்து கொண்டு திரும்பினான். எவனையெல்லாமோ கைது செய்ய முடிந்தது வெள்ளைக்கார அரசாங்கத்தால். கடைசி வரை சந்திரசேகர் ஆசாத்தை கைது செய்யவே முடியல. ஆசாத் சொன்னான், என் உயிர் என் உடம்பில் இருக்கிற இறுதி கணம் வரையில் எந்த வெள்ளைக்கார காவல்துறையை சார்ந்தவனும் என் மீது கை வைத்து விட முடியாதுன்னா கடைசி வரை இப்படி இருந்தான். அந்த சந்திரசேகர் ஆசாத் தான் பகத்சிங்கினுடைய குரு. சாண்டர்ஸை கொல்வதற்கு பகத்சிங்கும் ராஜகுருவும் புறப்படுகிற பொழுது அவர்களை நெறிப்படுத்தி அதை செய்து முடித்தது அவன்தான். எனவே அந்த சந்திரசேகர் ஆசாத் தலைமறைவு வாழ்க்கை நடத்துறான். பகத்சிங் 1930 மார்ச் மாதம் 31ஆம் தேதி அவன் தூக்கில் தொங்கப்படுகிற அந்த சூழலில் எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டவன் சந்திரசேகர் ஆசாத். ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர் வரக்கூடிய ரயிலுக்கு வெடிகுண்டு வைத்து அதை ரயில் பாதையையே தகர்த்தெறிவதற்கு முனைந்தவன். இப்படி எத்தனையோ அவன் செய்தான். கடைசியில் அவனை ஒரு துரோகி தான் காட்டி கொடுத்தான். எப்பொழுதுமே கண்ணதாசன் ரொம்ப அழகாக ஒரு இடத்தில் எழுதியிருப்பார் இந்த தமிழ் இனத்தை பற்றி. அன்று முதல் இன்று வரை தமிழ் இனம் துரோகிகளால் வீழ்ந்திருக்கிறதே தவிர விரோதிகளால் வீழ்ந்ததே கிடையாது. விரோதிகளால் வீழ்வதில்லை, துரோகிகளால் தான் வீழணும். வீரபாண்டிய கட்டபொம்மன்னா ஒரு எட்டப்பன், இப்படி ஒவ்வொரு கட்டமாக இருக்கிறது.
எனவே அந்த இடத்துல அவனை ஒருவன் காட்டி கொடுக்கிறான். ஆல்ஃபிரட் பூங்கா அலகாபாத்தில் இன்றைக்கு இருக்கிறது. இந்த ஆல்ஃபிரட் பூங்கா எப்பொழுதும் துப்பாக்கியோடு தான் பகத்சிங் சுற்றுவான். ஒரு கையில் பகத்சிங்கிடம் புத்தகம் இருக்கும், இன்னொரு கையில் துப்பாக்கி இருக்கும். துப்பாக்கி இல்லாமல் சந்திரசேகரை ஆசாத்தை பார்க்கவே முடியாது. ஆனால் அவன் வருவதை துப்பு கொடுத்து விட்டான். ஒரு துரோகி. ஒரு தேச விடுதலை போராட்ட புரட்சியாளனை சந்திப்பதற்காக அந்த ஆல்ஃபிரட் பூங்காவில் வந்திருக்கிற ஆசாத்தை பிரிட்டிஷ் போலீஸ் சுற்றி வளைத்து கொண்டது. ஒரு மரத்துக்கு பக்கத்தில் அவன் நின்று தன்னை மறைத்து கொண்டு கடைசி வரை துப்பாக்கியோடு போராடினான். நண்பர்களே, கடைசியில் அவன் அந்த மரத்து அடியிலேயே சரிந்து விழுந்தான். எப்போ தெரியுமா? வெள்ளைக்காரன் துப்பாக்கி 60 குண்டுகள் அவன் உடம்பை துளை செய்த பிறகுதான் அவன் சரிந்து கீழே விழுந்தான். அவன் சரிந்து விழுந்து உயிர் நீத்த நிலையிலே தான் அந்த வெள்ளைக்கார அதிகாரியோ வெள்ளைக்கார காவல்துறையோ அவன் உடம்பை தொட முடிந்ததே தவிர அவன் உயிரோடு இருக்கிற நிலையில் அவனை தொடவே முடியவில்லை. பகத்சிங்கை பற்றியும் பேச வேண்டும் இல்லையா? நீங்கள் ஒன்று யோசியுங்கள். அந்த தூக்கு மரத்தின் நிழலில் இருந்து தூக்கிலே தொங்கியவர்கள், அந்த கயிற்றை முத்தமிட்டவர்கள் 3 பேர் சாண்டர்ஸ் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். இந்த 3 பேருக்குமே 25 வயது முடியவில்லை. 25 வயதை அடையாதவர்கள், திருமணம் செய்து கொள்ள முடியாதவர்கள், தேக சுகம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள். இந்த 3 பேரும் தூக்கு கயிற்றில் தொங்கினார்களே. பகத்சிங் பஞ்சாப் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். என்ன கடிதம் தெரியுமா? மன்னிப்பு கடிதம் இல்லை. அவன் தந்தையும் தாயும் இவனுக்காக மன்னிப்பு கேட்டதை கூட கடுமையாக எதிர்த்தவன் அவன். ஆனால் அவன் பகத்சிங் நினைக்கிற பொழுதே, இந்த வரலாற்றை எல்லாம் படிக்கிற பொழுதும் நினைக்கிற பொழுதும் சிந்தை முழுவதும் சிலிர்க்கிறது எனக்கு. அதே நேரத்தில் எப்படிப்பட்ட பொது வாழ்வு எப்படி புழுத்து கிடக்கிறது என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சு வலிக்கிறது. 2 நிலைகளுக்கும் இடையே நான் தத்தளிக்கிறேன். பஞ்சாப் ஆளுநருக்கு கடிதம் எழுதுகிறான் பகத்சிங். என்ன தெரியுமா? தயவு செய்து உன்னிடம் எனக்கான ஒரு வேண்டுகோள், என்னை தூக்கு கயிற்றில் மட்டும் தொங்க விடாதே, தூக்கு கயிற்றில் என்னை தொங்க விடாதே. அவன் எழுதியதை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். அந்த பஞ்சாப் ஆளுநருக்கு பகத்சிங் அற்புதமாக ஆங்கிலம் பேச தெரிந்தவன், 4 மொழிகளில் தேர்ச்சி பெற்றவன், மிகப்பெரிய வாசிப்பாளன். அவன் வாசிப்பவன், வாசித்துக் கொண்டே இருந்தவன். அவனை தூக்கிலிடும் நேரம் வந்து விட்டது. அவனை அழைத்துக் செல்வதற்கு ஜெயிலர் வந்து நிற்கிறான். அப்படி வந்து நிற்கும் போது அவன் ஒரு பஞ்சாபியன், அவன் ஒரு சீக்கியன். இவனை அழைத்துக் கொண்டு செல்ல வந்தவன் அந்த சீக்கியன், அந்த ஜெயில் அதிகாரி சொல்கிறான், பகத்சிங், உன் வாழ்வு முடிய போகிறது, இந்த நேரத்திலாவது நீ இறைவனை பிரார்த்தனை செய் என்கிறான். பகத்சிங் ஒரு நாத்திகன். நான் ஏன் நாத்திகனானேன் என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கான். அந்த பகத்சிங் முழு நாத்திகன். அவனிடம் சிறை அதிகாரி சொல்கிறான், இந்த நேரத்திலாவது உன் நாத்திக கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டு போகிற இடத்தில் புண்ணியத்தை தேடிக்கொள், இறைவனை பிரார்த்தனை செய். சீக்கியர்கள் ஆழ்ந்த பக்தி உடையவர்கள். உடனே பகத்சிங் சொல்கிறான், இதுவரையில் நம்பாத கடவுளை இன்று நான் நம்பினால் என் கொள்கைக்கு நான் துரோகம் செய்கிறேன். இதுவரையில் நம்பாத கடவுளை இன்று நான் நம்புவதனாலேயே அவன் மகிழ்ச்சி அடைந்து விடுவானானால் அந்த கடவுள் மிகச் சாதாரணமானவன். காலம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் தன் சுயநலத்திற்காக சாகும் தருவாயில் இறைவா என்று சொல்லி அதற்காக அவன் கருணை வயப்பட்டு விட்டால் அவன் கடவுளே கிடையாது என்றான். எனவே கடவுள் என்று ஒருவன் இருந்தால் அவனையும் நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. நாத்திகனாக இருக்கிற நான் என் வாழ்வு முடிகிற நேரத்தில் என்னையும் நான் கொச்சைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்று சொன்னவன் பகத்சிங். அப்பொழுது அவனை அழைக்கிறார்கள் தூக்கு மேடையை நோக்கி. நேரம் கடந்து விட்டது பகத்சிங். ஏனென்றால் தூக்கு கயிற்றை முத்தமிடுகிற நேரத்தில் ஒரு நொடி கூட கூடுதலாகிவிடக்கூடாது. இவனை அழைக்கிறார்கள். இவன் சொன்னான், சற்று பொறு,
புத்தகம் வாசித்து கொண்டிருக்கிறான் அவன். அடுத்த கணம் அவன் உயிர் பறவை உடற்கூட்டிலே இருந்து பிரிந்து பறக்க இருக்கிறது. புத்தகம் வாசிக்கிறான். அவன் சொல்கிறான், சற்று பொறு, ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். காரணம், அவன் கையில் வைத்திருந்தது லெனின், அரசும் வன்முறையும் என்று லெனின் எழுதிய அந்த புத்தகத்தை அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். சாக போகிறான். நம் பிள்ளைகள் இருக்கிற பொழுதே படிப்பதில்லை. அவன் சாக போகிறான். இனி படித்து என்ன பயன்? இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளிடம் கேளுங்க, தமிழை படி, தயவு செய்து கொஞ்சம் தமிழ் படி மகனே. தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா? இவனுக்கு சோறு ஒன்று தான் சொர்க்கம். நீ சோற்றுக்காக ஆங்கிலம் படி, ஜெர்மன் படி, பிரெஞ்சு படி, எதையும் படி. ஆனால் பண்பாடு சார்ந்த மனிதனாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் உன் தாய்மொழியாகிய தமிழை மட்டும் நீ படி. இல்லை என்றால் எது வாழ்வு என்றே உனக்கு புரியாது. அம்மா வாயை திறந்து சொல். ஒரு சொல்லையும் என்னுடைய தமிழ் எப்படி செதுக்கி செதுக்கி கொடுத்திருக்கிறது தெரியுமா? 247 எழுத்துக்கள் இருக்கின்றன. அதில் ஆயுத எழுத்து 1. நமக்கு ஆயுதம் வேண்டாம், தள்ளிவை. 246 எழுத்துக்கள் 3 இனங்களாக பிரிக்கிறோம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, கூட்டினால் 246 எழுத்துக்கள் இருக்கின்றன. தமிழில் அம்மாவை எப்படி தயாரித்து கொடுத்திருக்கிறான் நம்முடைய முன்னோன் என்று சிந்தி. அம்மா முதல் எழுத்து ஆ, உயிரெழுத்து. இடை எழுத்து இம், மெய் எழுத்து. கடை எழுத்து மா, உயிர்மெய் எழுத்து. ஏன் வைத்தான்? உனக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்துக்கும் கருவில் உயிர் கொடுப்பவள் தாய் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் முதலில் உயிர் எழுத்து ஆ வைத்தான். வெறும் உயிர் வெளியே வந்து பேய் போல் உழவ முடியாது, அசரீரி போல் பேச முடியாது. அந்த உயிர் உறைவதற்கு ஒரு உடம்பு தேவை. அந்த மெய்யை உனக்கு கொடுப்பதற்காக 10 மாத காலம் கருவில் முதலில் உயிர் கொடுத்து அந்த உயிர் உறைவதற்கு 10 மாதம் 1000 சிரமங்களுக்கு இடையே அவள் உனக்கு மெய் கொடுத்தாள் என்று உணர்த்துவதற்காகத்தான் அடுத்த எழுத்து மெய் எழுத்து இம் வைத்தான். 10வது மாதம் உன்னை உயிர் மெய்யா இந்த மண்ணில் உலவச் செய்தவள் அவள் என்பதை சொல்லத்தான் உயிர்மெய் எழுத்து மா வைத்தான். உயிர் கொடுத்தவள் அவள், அந்த உயிர் உறைவதற்கு மெய் கொடுத்தவள் அவள், உயிர் மெய்யாய் நீ உலவுவதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவள் அவள் என்று நீ அம்மா அம்மா என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் அதன் அர்த்தம் புரிந்து கொண்டால் சாகும் வரை உன் தாயை நீ முதியோர் இல்லத்தில் சேர்க்க மாட்டாய். பாசம் சொல்லிக் கொடுப்பது தமிழ். அந்த தமிழை நாம் விட்டு விடுகிறோம். சரி, அது போகட்டும். இப்பொழுது நான் மீண்டும் பகத்சிங்கிடமே வருகிறேன். அவன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை பார்த்து என்ன வேண்டுகோள் வைக்கிறான் தெரியுமா? யூ ஷூட் மீ ஆஸ் யுவர் ரைவல், பட் டோன்ட் ஹேங் மீ ஆஸ் எ கிரிமினல். யூ ஷூட் மீ ஆஸ் யுவர் ரைவல். நீ ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இந்த மண்ணை அடிமைப்படுத்தி இருக்கிறாய். ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அடிமைப்படுத்திய உனக்கு எதிராக ஆயுதம் தூக்கியவன் நான். நீ ஒரு இராணுவம் என்றால் நான் ஒரு இராணுவம். எனவே ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடியவனை நீ சாகடிக்க வேண்டும் என்று விரும்பினால் வரிசையாக துப்பாக்கிகளை வைத்துக்கொண்டு உன் ஆட்களை நிறுத்து. பீரங்கிகளை அணிவகுக்கச் செய். பீரங்கியும் துப்பாக்கியும் துளை போட்டு நான் சாவதற்கு எனக்கு நீ வழி அமைத்துக் கொடு. கேவலம் ஒரு கிரிமினல் குற்றவாளியை போல தூக்கு கயிற்றிலே என்னை தொங்க விடாதே என்று விண்ணப்பம் கொடுத்தவன் பகத்சிங். அதற்கு கூட அவன் அர்த்தம் சொன்னான். நண்பர்களே, ஏன் துப்பாக்கி சுட்ட அடுத்த கணத்திலேயே அவன் இறுதி மூச்சு விடுகிற பொழுது அவன் உடல் மண்ணில் இருக்கும், இந்த அன்னை மடியில் இருப்பான். ஆனால் தூக்கு கயிற்றில் தொங்கினால் மூச்சு விடுகிற இறுதி தருணத்தில் மண்ணுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஆதாரமற்று போய்விடும். ஆதாரமற்று போகிற அந்த தூக்கு கயிறு எனக்கு வேண்டாம். சாகிற பொழுதும் என் மண்ணை முத்தமிட்டு சாவதற்கு நீ வழியமைத்து கொடு என்று கேட்டானே, அந்த பகத்சிங்கை இன்றைக்கு எத்தனை பேர் படிக்கிறோம்?